ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், தமிழ்ச்செல்வியோட குழந்தைய காணலை. தமிழ்ச்செல்வி வச்சிருக்கிறது யாரை என்று சொன்னால், அவங்கண்ட ஆண் குழந்தைய தான் வச்சிருக்கிறாங்க. பெண் குழந்தை வந்து சேதுகிட்ட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தமிழ்ச்செல்வியோட குழந்தை காணாமல் போனதுக்கு யார் என்று சொன்னால், சேது குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்க தான் தமிழ்ச்செல்வியோட குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு சொல்லாமலே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி சும்மா விடுவாங்களா? பெரிய ஒரு பிரச்சனையே நடக்குது. இந்த விஷயம் எதுவுமே வந்து சேதுக்கு தெரியலை. சேதுக்கு தெரியாமல் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. வேற யாரும் இல்லை, ஈஸ்வரி தான். அதாவது சேது வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால், சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மீட்டிங்குக்காக போயிருக்கிறாங்க. போன இடையில வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், நானுமே சென்னைக்கு போகலாம் என்று நினச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகும்போது சேது வந்து இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நான் வந்து என்னோட வேலைக்காகத்தான் போகிறனே ஒழிய தேவையில்லாமல் ஊர் சுற்றுறதுக்காக எல்லாம் போகலை. ஆனால் நீ வந்து வீம்புக்காக இப்போ நான் போகிற இடத்துக்கு வரணுமெண்டு நினைக்கிற, நீ வர வேண்டாம், இங்கே நில்லுன்னு சொல்லும்போது சரி என்று சொல்லி தமிழ்ச்செல்வி நின்றுட்டாங்க. சரி, போகிறவங்க 2 நாளில் திரும்பி வந்துடுவாங்க தானே, எப்படித்தான் இருந்தாலும் அவங்க அடுத்த வாரம் மீனாட்சியை தந்துட்டு அவங்க அழகரை திரும்ப வாங்கிட்டு போகணும் தானே என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ஒரு ட்விஸ்டே நடந்துட்டுதுன்னு சொல்லலாம். அங்கே போனவங்க இன்னுமே 2 நாள் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை வந்து வந்துட்டுது. ஆனால் மீனாட்சியை இங்கே கொடுக்க வேண்டிய டேட்டுக்கு அவங்க கொடுக்கல. அவங்க ஃபோன் பண்ணும்போது கூட இவங்க வந்து ஆன்சர் பண்ணல. அது ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்போ வளமை போல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்னம்மா தமிழ்ச்செல்வி, வளமையில் நீ வர்றதுக்கு முன்னாடியே சேது குடும்பம் வந்துடுவாங்களே, இன்றைக்கு அவங்கள காணலையே. சரி, பரவாயில்ல, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் என்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க 1 மணி நேரத்துக்கு அதிகமாக வெயிட் பண்ணியும் வந்து சேதுவோட குடும்பம் அங்கே வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, எவ்வளவு நேரமாக நான் இந்த குழந்தைய வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறது, கொஞ்சமாவது அவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? ஏன் இப்படி அலட்சியமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க? வேணுமென்று தான் பண்ணுறாங்க போல இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியம்மா, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்ட்டு அவங்க ஃபோன் பண்ணினா அவங்க ஆன்சரே பண்ணலை. இப்படி இருக்கும்போது பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்னப்பா இவங்க இன்றைக்கு பஞ்சாயத்துக்கு வரணுமே, இதை சம்மந்தமான எந்த செய்தின்னு சொல்லவும் இல்லை, இவங்க வரவுமே இல்லையே, ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த பொண்ணுமே பாவமே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கோ பயங்கர கோபம் வந்துடுது. இங்கே பாருங்கள், ஆரம்பத்திலே நான் சொன்னேன், 2 குழந்தையுமே நான் தான் வச்சிருக்க போகிறேன், இவங்கள்ட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இல்லை, அவங்களுமே பாவம் தானே, அவங்களுமே ஒரு குழந்தைய வச்சுருக்கட்டு, நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுருங்கன்ற மாதிரி வந்து சொன்னீங்க. இப்போ பாருங்கள் இங்கே வந்து நிற்குதுன்னு சொல்லி என்ன நடுத்தெருவில் விட்டுட்டு போன மாதிரி இப்போ குழந்தையும் வச்சுட்டு நான் நடுத்தெருவில் நிற்க வேண்டி இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதுக்கு நீங்களுமே முக்கிய காரணம் என்ற மாதிரி வந்து பஞ்சாயத்தில் உள்ளவங்களே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, அவங்க வராததுக்கு காரணம் என்னென்று இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, உன்னை போல தான் நாங்களுமே ஜோதிச்சிட்ருக்குறோம், அதுக்கிடையில் நீ எங்களில் பழி போட்டால் எப்படியம்மா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, இந்த மாதிரி நான் பண்ணினா நீங்கள் விட்டுடுவீங்களா? வீடு தேடி வந்திருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்கள மட்டும் பேசாமல் விட்டுட்டுருக்கிறீங்க. யாராவது ஒருத்தங்களை அனுப்பி அவங்களோட வீட்டில் அவங்க எங்கே இருக்கிறாங்க வர சொல்லுங்கள், குழந்தைய கொண்டு தந்தால் போதும், அவங்க எல்லாம் இங்கே வரணுமென்ற அவசியம் இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்கம்மா, சேதுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க, ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாங்க, எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்கம்மா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருங்க, என்னட்ட அந்த வீட்டில் இருக்கிற இன்னொருத்தங்கண்ட நம்பர் இருக்குது, நான் அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்றுட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், கருப்புக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா எங்கே நிற்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது, சீக்கிரமாக வாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா தமிழ், நீ பஞ்சாயத்தில் நிற்கிறியா, என்ன உனக்கு விஷயமே தெரியாதா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு என்று கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இன்னுமே வந்து நாங்கள் சென்னையிலேருந்து வரலம்மா, அங்கே தான் நிற்கிறோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்ன இன்றைக்கு வந்து பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்க, அப்போ முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே, இன்றைக்கு வந்து அவங்க அழகரை வண்டி கொண்டு போயிட்டு மீனாட்சியை கொண்டு வந்து தரவணும் இல்லையா, ஏன் இதை பண்ணலை, அவங்களோட தேவைக்காக அவங்க இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்களா, 1 மாதத்துக்கு அவங்க சென்னைக்கு இருக்கணுமெண்டா 1 மாதத்துக்கு அப்படியே அங்கே குழந்தையும் வச்சுட்டு இருப்பாங்களா, என்ன நினச்சிட்ருக்குறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இரும்மா, எதுக்கம்மா கோபப்படுற, எனக்கு என்னமோ தெரியும், நான் கூட வந்து அவங்களுக்கு உதவிக்கு வந்தனே ஒழிய அங்கே என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியாது அண்ணேம்மா, நான் வந்து சேதுவோடையே பேசுகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே குழந்தை அழுதுட்டுருக்கு என்ற மாதிரி வந்து
தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அப்போ ஒன்று பண்ணலாமா, நீயே சேதுக்கு ஃபோன் பண்ணுறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சரி என்ன, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், ஒரு வேளை எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷயத்தை அங்கே சொல்லணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லிட்டு இவங்க சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேது இவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க கட் பண்ணிவிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு இன்னுமே கோவம் வந்துட்டுது. இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க போல இருக்குது, என்ன ஏமாத்தோன்னு வந்து நினைச்சிருக்கிறாங்க போல இருக்குது. பார்க்குற இன்றைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே நிற்கிறீங்க நீங்கள் எங்கே என்றாலும் நில்லுங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, குழந்தைய முதல்ல கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தமிழ், உனக்கு எதுவுமே சொல்லலையா? அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்களே, அவங்க நாளைக்கு தானே கிளம்புறாங்க, இதை வந்து சொல்கிறதா தானே சொன்னாங்க, இனிமேல் சொல்லலையா? என்ன சேது சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க, என்ன உனக்கு புரியாத மாதிரி கேட்குறன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, யாருக்கு சொன்னது புரியலை, எனக்கு புரியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் ஏமாத்துறீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இரு தமிழ், கோவப்படாத, உனக்கு இந்த விஷயத்த சொல்லலை, அதனால தான் நீ கோவப்படுற, ஆனால் உனக்கு சொல்லலைன்ற விஷயம் எனக்கு தெரியாதம்மா, நான் இப்போவே போய் சொல்லிடுறேன், நேரவே போய் சொல்லிடுறேன், நான் ஃபோனெல்லாம் பண்ணலைன்னுட்டு அவங்க நேரவே வந்து சேது மீட்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்து வராங்க. மலரை கண்ணோன்னே, என்ன மலர், எதுக்கு இங்கே வந்தன்ற மாதிரி வந்து சேது வந்து கேட்குறாங்க. என்ன இங்கே என்ன நடக்குதுண்டு நீங்கள் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, அதாவது மீனாட்சி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க, பஞ்சாயத்துக்கு குழந்தையை கொன்றையில்லைன்னு சொல்லி, ஏன் அதுதான் ஃபோன் பண்ணி சொன்னாச்சுல்ல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையாமே சொல்லலையாமே என்று சொன்னோன்னே வந்து சேது வந்து அவங்கள்ட்ட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இல்லைப்பா ஃபோன் பண்ண நான் ஆன்சர் பண்ணல அவங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க ஆன்சர் பண்ணாதுக்கு நம்ம மேலேயே தப்பு, இப்போ வந்து தமிழ்ச்செல்வி வந்து இங்கே ஃபோன் பண்ணி பேசுகிறாளாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா என்னதான் இருந்தாலும் உங்களில் தானே தப்பு, அவங்க ஃபோன் பண்ணும்போது ஆன்சர் பண்ணலைன்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஈஸ்வரி ஆண்டிக்காவது சொல்லியிருக்கலாம்னு சொல்லும்போது, ஆமாம்மா ஈஸ்வரிக்கு சொன்னேன், நாங்கள் வரமாட்டோம்ன்றதை சொன்னேன், அவள் சொல்லியிருப்பான்னு நினச்சேன், சொல்லலை போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், பஞ்சாயத்துக்கு எப்போ கூப்பிட்றாங்களோ அன்றைக்கு போகாமல் அடுத்த நாள் அங்கே போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால், குழந்தைய தூக்கிட்டு வரக்கு போகிறாங்க. இங்கே வந்தோடனே தமிழ்ச்செல்வி வந்து ஈஸ்வரியோட பேசவே இல்லை. இவங்களோட என்ன பேச்சு, இவங்க எல்லாம் இதுக்கு வீட்டுக்கு வராங்க, இவங்க வீட்டுக்கு நாங்கள் போகிறோமா என்ன, அங்கே எனக்கு கொடுத்த டார்ச்சர் காணாதுன்னு சொல்லி இங்கே வேறு வராங்களா, என்ன பிரச்சனையப்பா இவங்களுக்கு என்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் தனம் அப்படி பண்ணலை. தனம் வாங்க என்ற மாதிரி வந்து கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேரில் உட்கார வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சித்ராவும் ஈஸ்வரியும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதாவது கடிதத்தில் எழுதி வச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடணும், அதாவது அழகரை தூக்கிட்டு வந்துடணும், இன்றைக்கு வளமை போல் அழகரை நம்மளோட வீட்டில் தான் இருக்கணும், அதனால் அழகரை நாங்கள் கொண்டு போகிறோம் என்ற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகணுமென்று நினைக்கிறாங்க. மீனாட்சியை கொடுத்தா தான் அவங்க அழகரை கூட்டிகிட்டு போக முடியும், ஆனால் அவங்க கொடுக்காமலே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி வந்து பார்த்தா குழந்தைய காணையில், தனம் எங்கே குழந்தை எங்கே காணையில்ன்னு சொல்லும்போது தனம் சொல்கிறாங்க, இப்போ தான் இவங்க வந்தாங்க, இப்போ வெளியில் காரையுமே காணலையக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்கேன்னு சொன்னோன்னே தனத்துக்கு வந்து தமிழ்ச்செல்வி அடிச்சிடுறாங்க. என்ன விளையாட்டா நினைக்கிறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறீங்க, வேணுமென்று தான் பண்ணுறீங்களா, பாட்டி என்னடான்னு சொன்னால் முதல்ல வந்து அழகரை கொண்டே கொடுத்தாங்க, அப்புறமா இப்போ இவங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க. 2 குழந்தையும் அவங்க தங்கட வீட்டில் கொண்டே வச்சிருக்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டுருக்குறாங்களா, இது தெரியாமல் போச்சு எனக்கு என்றுட்டு தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க இந்த வீட்டை வரக்கு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகும்போது அந்த டேபிளில் ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இது ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருக்கேன்ட்டு பார்த்தா, இன்றைக்கி வளமை போல் அழகர் நம்மட வீட்டில் தான் இருக்கணும், அதனால் நாங்களே கொண்டுட்டோம், அதனால் நீங்கள் வந்து அழகரை ஒன்றும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து இவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க அந்த லெட்டரை எடுத்துட்டு எங்கே வராங்கன்னு சொன்னால், இப்போ ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு வராங்க, அதாவது ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. ராஜாங்கமும் இல்லை, சேதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதாவது அழகரை கூட்டிகிட்டு வந்துட்டோம், மீனாட்சியும் இங்கே தான் வரப்போகிறாங்க, இப்போதைக்கு இந்த பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி வந்து அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை ஏற்படுத்தணுமென்றதுக்காக தான் இதை பண்ணாங்கன்றது மீனாட்சிக்கு தமிழ்ச்செல்விக்கு நல்லாவே தெரியும். தமிழ்ச்செல்வி ஒரு நாளும் அந்த வீட்டு வாசற்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னவங்க முதல் தடவையாக தன்னோட குழந்தைய திரும்ப வந்து வேண்டிட்டு போகிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. இதை வந்து ஈஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்நேரத்துக்கு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபப்படுறப்பா, ஆனால் எந்த காரணம் கொண்டும் அவள் இங்கே வரமாட்டாதானே என்ற மாதிரி வந்து இவங்க சித்ராவோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி சித்ராவோட பேசிகிட்டு இருந்தவங்க திரும்பி பார்த்தா தமிழ்ச்செல்வி நிற்கிறாங்க. என்ன நினச்சிங்க, நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களா, என்னோட குழந்தைய நீங்கள் கொண்டு போகும்போது நான் பார்த்துட்டு வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினச்சிங்களா, கொண்டு வாங்க குழந்தையன்னுட்டு அவங்க
போவாங்க. திரும்ப குழந்தைய வாங்கிட்டு வராங்க. வரும்போது வந்து அவங்க சேதுக்கு அவங்கள்ட வீட்லேருந்தே ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நாடகம் ஆடுறீங்க? சென்னைக்கு போகிற மாதிரி அங்கே போய் நின்றுட்டு இங்கே வந்து அழகரை தூக்கிட்டு போக சொன்னீங்களா? இங்கே இவங்க அழகரை தூக்கிட்டு போகும்போது நீங்கள் அங்கே மீனாட்சியை கொண்டு போய் வச்சிருக்கலாமான்னு நினச்சிங்களா? என்ன எனக்கு எதுவும் புரியாதுன்னு நினச்சிங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது சேது கேட்குறாங்க, என்ன உளர்ற? நான் அந்த மாதிரி எந்த நாடகம் போடலை. நாடகம் போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ அவங்க அழகர் எங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அழகரை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஊருக்கு வாங்க, நான் பேசுகிறேன். இதாக பஞ்சாயத்தில் பேசுகிறேன். 2 குழந்தையும் திரும்ப நானே கூட்டிகிட்டு போய் வளர்க்குறேன். உங்களோட அந்த பிரச்சனைக்கே நான் வரலை என்ற மாதிரி வந்து கோமா வந்து போகிறாங்க. என்னப்பா என்ன நடந்தது என்ற மாதிரி வந்து ராஜாங்கத்திட்ட அவங்க கேட்குறாங்க. ராஜாங்கம் சொல்கிறாங்க, தெரியலப்பா, எனக்கும் இதை பற்றின எந்த தகவலும் தெரியலைன்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தலையில் எடுக்காதீங்க. நாங்கள் இனிமே ஒரு வாரம் இங்கே நின்றுட்டு போகலாமே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, விளையாடுறிய ஐஸ்வர்யா, அங்கே அழகரை காணையிலேருந்து இவங்க போய் வீட்டில் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்களோ தெரியல. முதல்ல வீட்டுக்கு போகணும், கிளம்பு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஐஸ்வர்யாவும் பயங்கர கோவத்தில் வராங்க. தன்னை வந்து டூருக்கு கூட்டிகிட்டு போகலை, இவங்க கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்தில் சொல்ல போகிறாங்க, இவங்கள்ட்ட எல்லாம் இனி குழந்தையை நம்பி கொடுக்க முடியாது. மாறி மாறி கொடுக்குறதால தான் இவங்க எனக்கு சொல்லாமலே இந்த மாதிரி குழந்தையை தூக்கிட்டு போகிறாங்க. அதனால் 2 குழந்தையுமே என்னோடையே இருக்கட்டும், விருப்பமண்டா அவங்க வந்து பார்த்துட்டு போட்டும் என்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. இதில் பஞ்சாயத்தில் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, சேது என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்றதை ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.